வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ் இலக்கிய வினா விடையோடைய 1000 கேள்வியோட 4வது பகுதி பார்க்க போகிறோம். பார்க்கலாம். கிரௌஞ்சம் என்பது பறவை. கிரௌஞ்சம் என்பது பறவை. கிரேக்கத்திலிருந்து புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தவர் தெமோலா. இது 1750. கில்லாடி எனும் சொல்லின் மொழி மராத்தி. நம்ம எல்லோரும் கில்லாடி பேசுகிறோம்ல, அது மராட்டி. கீழெண்கள் எனப்படுபவை ஒன்றிற்கும் மேற்பட்ட பின்ன எண்கள். குட்டி தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம். குடவோலை தேர்தல் முறையை கூறும் நூல் 77வது பாடலில். இது அகநானூரில் 77வது பாடல். குண்டலகேசியில் கிடைத்துள்ள பாடல் எத்தனை இருக்குது? 72, 72. குணவீர பண்டிதரின் ஆசிரியர் வச்சனந்தி. குதிரைப்படையின் மாண்பினை குரல் குதிரை மரம். குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் திருவஞ்சேக்களம். குரட்டை ஒலி சிறுகதை ஆசிரியர் மு. வரதராசன். குறிஞ்சிக்கிழவன் முருகன். குறிஞ்சித்தேன் ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. குறிஞ்சிப்பாட்டு பாடியவர் கபிலர். குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகைக்கு உரை எழுதி புதுப்பித்தவர் ஓவே சாமிநாதையர். உவேசா. குறுந்தொகை பாடல்கள் எண்ணிக்கை 400. குறுந்தொகை பாடல்களுடைய எண்ணிக்கை 400. குறுந்தொகையில் எந்த பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது? உரிப்பொருள். குறுந்தொகையில் 9 அடிகளால் அமைந்த பாடல்கள் 307, 309. குறுந்தொகையில் பாடல் அடிகள் இடம்பெறும் புலவர்கள் 18 பேர். குறுந்தொகையில் பாடல் அடியால் பெயர் பெற்றவர்கள் குப்பை கோழியார், காக்கை பாடினியர், செம்புல பெயல் நீரார். குறுந்தொகையில் யாருடைய பாடல் அடிகளில் வரலாற்று செய்திகள் உள்ளன? பரணர். குறுந்தொகையின் அடி வரியறை 4 to 8 அடிகள். குறுந்தொகையின் மொத்த பாடல்கள் 440. குறுந்தொகையின் மொத்த பாடல்கள் 440. தென் குறுந்தொகையை தொகுத்தவர் உப்பிரிக்குடி கிளார் மகனார் பூரிக்கோ. குறுந்தொகையை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 205. கூத்துக்களை பற்றி கூறிய உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார். கூழங்கை தம்பிரான் உரை எழுதிய நூல் நன்னூல். கைநிலை பாடியவர் புல்லங்காடனார். கைவல்ய நவிநீதம் எழுதியவர் தாண்டவராயர். கொங்குதேர் வாழ்க்கை எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் இறையனார். கொங்கு நாடு நூலாசிரியர் புலவர் குழந்தை. கொடிமுல்லை கவிதை நூலாசிரியர் வாணிதாசன். கொற்றவள்ளை உலக்கைப்பாட்டு. கோகிலாம்பாள் கடிதங்கள் நாவலாசிரியர் மறைமலை அடிகள். கூவூர் கிளார் நூலாசிரியர் கு. திருமேனி. சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் கவிதை நூலாசிரியர் நா. காமராசன். சங்க அகப்பாடல்களில் வரலாற்று குறிப்புகள் அதிகமாக குறிப்பிடப்படும் புலவர் பரணர். சங்க இலக்கிய நூல்களில் அழைக்கும் விதம் 14 மேற்கணக்கு நூல்கள். சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை. சங்க இலக்கியங்களில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை மொத்தம் 2352. கடவுள் வாழ்த்து ஒரு 16. மொத்தம் சேர்த்து 2368. சங்க இலக்கியங்களில் காணப்படும் சங்கம் பற்றிய பெயர்கள் புனர்கூட்டு, தொகை, கழகம், தமிழ் நிலை. சங்ககால மணமுறையை விளக்கும் பாடல் அமைந்த நூல் அகநானூறு 86, 136. சங்க யாப்பு 5, 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய யாப்பிலக்கண நூல். சங்கத்தமிழ் மூன்றுந்தா என பாடியவர் பிற்கால ஔவையார். சங்கத்தை குறிக்கும் சொல் தமிழில்லை என்றவர் ராகவையங்கார். சங்க புலவர்களுக்கான தனி கோயில் உள்ள ஊர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர்.
சங்கப்பாடல் இயற்றியவர்கள் அரசர்கள் 25, பெண்பார் புலவர்கள் 30. சங்கப்பாடல்களில் மிக நீண்ட பாடல் மதுரை காஞ்சி 782 அடிகள். சங்கப்பாடலில் மிக குறைவான அடி எல்லை 3. சங்கம் ஒன்று மட்டும் நிலவியது என்றவர்கள் வி.ஆர். ராமச்சந்திரன், கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியார். சங்கரதாசு சுவாமிகள் முதலில் தஞ்சையில் அரங்கேற்றிய நாடகம் சித்ராங்கி விலாசம். சடகோபன் என அழைக்கப்படும் ஆழ்வார் நம்மாழ்வார். சதாவதனம் என்று அழைக்கப்படும் புலவர் செய்குத் தம்பி பாவலர். சதுரகதாரி ஆசிரியர் வீரமாமுனிவர். சந்த கவிமணி பட்டம் பெற்றவர் கவிஞர் தமிழ் அழகன். சந்திரமோகன் நாடக ஆசிரியர் அறிஞர் அண்ணா. சமணர்கள் மதுரையில் நிறுவிய சங்கம் வச்சிரநந்தி சங்கம். சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக சபை தொடங்கிய ஆண்டு 1914. சமஸ்கிருதம் எழுதப்படுகின்ற மொழியான காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு குப்தர் காலம். சரஸ்வதி அந்தாதி பாடியவர் கம்பர். சர்வ சமய கீர்த்தனையை பாடியவர் மாயூரம் வேதநாயகர். சவலை வெண்பாவை குறிப்பிடும் நூல் எது? பாப்பாவினம். சாகுந்தலம் மொழிபெயர்த்தவர் மறைமலையடிகள். சிதம்பரச் செய்யுள் கோவையின் ஆசிரியர் குமரகுருபரர். சிதம்பர பாட்டியலின் ஆசிரியர் பரஞ்சோதியார். சிலப்பதிகார ஆராய்ச்சி நூலாசிரியர் வேசு சுப்பிரமணியாச்சாரியார். சிலம்பு கூறும் கொட்டிச்சேதம் கேரள கதகளி. சிவக்கொழுந்து தேசிகரை ஆதரித்த வள்ளல் சரபோஜி மன்னர். சிவஞான முனிவரின் இயற்பெயர் முக்காளலிங்கர். சிவந்தெழுந்த பல்லவன் பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் படிக்காசு புலவர். சிவப்பிரகாச சுவாமிகள் பிறந்த ஊர் தாளை நகர். சிவப்பு ரிக்ஷா சிறுகதை ஆசிரியர் தி. ஜானகி ராமன். சிவபெருமான் திருவிளையாடல்கள் எண்ணிக்கை 64. சிவயோகத்தில் அமர்ந்த யோகி திருமூலர். சிற்றதிகாரம் பெற்ற என்று அழைக்கப்படும் நூல் நன்னூல். சிற்றிலக்கியங்களின் வேறு பெயர் பிரபந்தங்கள். சிறிய பெருந்தகையார் திருஞான சம்பந்தர். சிறுகதை மஞ்சரி சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை. சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசான். சிறுமுது குறைவி கண்ணகி. சின்ன சங்கரன் கதையாசிரியர் பாரதியார். சின்னூர் எனப்படுவது நேமிநாதம். சீகன் பால்கு தமிழகம் வந்த ஆண்டு 1705. சீகாழி கோவை எழுதியவர் அருணாச்சல கவிராயர். சீதக்காதி என அழைக்கப்படுபவர் சையது காதர் மரைக்காயர். சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து எழுதியவர் திருவி கல்யாணசுந்தனார். சீரா புராணம் ஆசிரியர் உமரு புலவர். சீனத்து பரணி பாண்டி ஆண்டு 1975. ஐ திங்க் இந்த இயரில் ஒரு டவுட் இருக்குது. சுக்கிர நீதி வடமொழி நூலை தமிழ்படுத்தியவர் மு. கதிரேசன் செட்டியார். சுகுண சுந்தரி நாவலாசிரியர் வேதநாயகர். சுந்தரர் திருமணத்தை தடுத்தாட்கொண்டவர் சிவன். சுமைதாங்கி ஆசிரியர் நா. பாண்டுரங்கன். சுயசரிதை நாவல்களுக்கு முன்னோடி நூல் முத்து மீனாட்சி. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுவாமிநாத தேசிகரின் வேறு பெயர் ஈசான தேசிகர். சுவாமிநாதம் இயற்றியவர் சுவாமி கவிராயர். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் மண்டல புருடர். செங்கோல் மன்னனை உழவனாக உருவகம் செய்து பாடுதல் மரக்களவழி வாகை திணை. ஸோ 400 வரைக்கும் பார்த்துட்டோம். மீதி அடுத்து இன்னும் வீடியோவை பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக 100 பேசிகிட்டு இருக்கோம். இது மாதிரி தேர்வு எழுதுறவங்களுக்கு பயனாக இருக்கும்னு நினைக்கிறோம். மற்றவர்களுக்கும் பயனாக இருக்கும்னு நினைக்கிறோம். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.